12 into 24. 288. 23 into 32. 736. 6 into 9 into 5 into 3 into 2 into 1. 1620. மக்களே இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 346 into 4. 1384. 1,73,425 into 7. 12,13,975. வாய்ப்பாடு சொல்றேன் சொன்னாரு. சரி, ஒரு 16 வாய்ப்பாடு சொல்லணும்னு சொல்லும்போது ஒரு 16 16 2 16 32 சொல்லிட்டு வரிசையா போயிட்டே இருந்தோம். 20 16 320 வரைக்கும் தான் நம்மளுடைய டேபிள்ஸ்ல இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து 21 16 22 16 23 16 சொல்லி வரிசையா போயிட்டே இருந்தது. 100 16 முடிய 1600 போய் நான் தான் ஸ்டாப் சொன்னேன். ஹியூமன் கால்குலேட்டர், சைல்டு ப்ராடஜி, ஜிபி அபினவ் பிரத்யூஸ், இன் ஸ்கூல் மீட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 1 hour செஷன் ஒதுக்கி கொடுத்து அவுரங்காபாத் ஸ்கூல் குழந்தைங்க கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாரு. கால்குலேட்டர்ல கூட அது வராது. கால்குலேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 இலக்கத்தோட கட் ஆயிரும். அதை தாண்டி சொல்லிட்டே போக முடியும். 2 வகுத்தல் 7. 0.2857. அதுக்கப்புறம் நீ சொன்னாலும் எனக்கு தெரியாதுடா. இங்க இவ்வளவுதான் இருக்கு. 365 பேருக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன். என்ன ஆன்சர் அப்படின்னா 3,11,36,000 அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வினாடிகள் இருக்கா ஒரு வருஷத்துல. அபினவோட வயசு வந்துட்டு 7 இல்லையா? எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுது நீ பிறந்தப்ப? 22,07,52,000. 96 into 63. 6,048. 86 into 96. 8,256. 55 into 63. 3,465. 896 into 3. 2,688. 657 square. 4,31,601. Exactly. 967 square. 9,35,089. 72 cube. 3,73,248. 27 cube. பிகைன் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மள சிலர் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கணக்கு கூட இப்பெல்லாம் அதிகமாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது பழக்கமாக போயிடுச்சுன்னே சொல்லலாம். நம்மளோட மொபைலில் இருக்க கால்குலேட்டர் இப்பெல்லாம் நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சின்ன மனக்கணக்கு கூட வந்துட்டு இப்பெல்லாம் நம்ம போடுறதில்ல, அவ்வளோ சோம்பேறி ஆயிட்டோம்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு 7 வயது பையன் வந்து எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை டெசிமல் நம்பராக இருந்தாலும் சரி, அசால்ட்டாக வந்துட்டு கால்குலேட்டரை விட ஸ்பீடாக வந்து அதுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப திகைப்பாகவே இருந்தது. அந்த பையனை தான் நாம் இன்னைக்கு அரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவர் வேற யாரும் இல்லை அப்படின்னா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் அபினவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க? செகண்ட் படிக்கிறீங்க. எப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேக்ஸ் வந்து பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறது எப்ப கண்டுபிடிச்சீங்க நீங்க? மிஸ் கிட்ட எல்லாம் போய் இது மாதிரி சொன்னோடனே மிஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல? வெரி குட்னு சொன்னாங்களா? ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கியா? டெய்லி பண்ணுவீங்களா? சோ எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணுவது? 1 hour பண்ணுவீங்க. இதுக்காக தனியா ஒதுக்கிடுவீங்களா டைம்? சூப்பர் சூப்பர். நம்ம வந்து நேரக்டா நம்ம டெஸ்ட்டுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னு வந்து நான் டெஸ்ட் பண்றேன். இப்ப என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, நம்பர்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதை வச்சு நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓகேவா? நீ எவ்வளவு ஸ்பீடா ஆன்சர் பண்றன்னு நான் பாக்குறேன். ஓகே ஃபைன். ஓகே, உன் ஸ்பீடுக்கு மேட்ச் பண்றதுக்கு என்னால முடியாது, அதனால நான் கால்குலேட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பரா டபுள் டிஜிட்ல சொல்லட்டுமா சிங்கிள் டிஜிட்ல சொல்லட்டுமா? டபுள் டிஜிட். 12 into 24. 288. என்னடா கால்குலேட்டரை விட ஸ்பீடா இருக்கு. ஓகே. T3 into 65. 3,445. அசால்ட் பண்ற அபினவ். 23 into 32. 736. எப்படா பண்ற இவ்வளோ ஸ்பீடா? ஏதோ மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுல வந்துட்டு இப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 11னா எப்படி சொல்லுவேன்? 11, 22, 33. ஓ அது மாதிரி. 16னா 16, 32, 48, 64. எவ்வளவு தூரம் சொல்லுவேன்? சொல்லு பார்க்கலாம். சொல்லிட்டே இருப்பேன். சொல்லு பார்க்கலாம், நான் கேட்கறேன். 16, 32, 48, 64, 80, 96, 112, 128, 144, 160, 176, 192, 208, 224, 240, 256, 272, 288, 304, 320, 336, 352, 368, 384, 400, 416, 432, 448, 464, 480, 496, 512, 528, 544, 560. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். இதெல்லாம் இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்குமா?
ஓகே, இது மாதிரி எல்லா நம்பருக்கும் சொல்லுவியா? சொல்லு. இப்போ நான் வந்துட்டு பிலோ 20 சொன்னேன்ல, 2 நம்பர். 21ல இருந்து 99க்குள்ள ஒரு நம்பர் கேட்கட்டுமா? 33 33 66 99 132 165 198 231 264 297 330 363 396 429 462 495 528 561 594 627 660 693 726 759 792 800. ஓகே ஓகே ஃபைன். இப்போ அந்த 33 வந்து நீ கூட்டிக்கிட்டே போற இவ்வளவு தூரம், இதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 33 இல்ல? ஓகே ஃபைன். இல்ல நீயாவே கத்துக்கிட்டியா இல்ல அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? நானே கத்துக்கிட்டேன். ஸோ இதுல வந்து சிங்கிள் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் அப் டு 6 நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாமா? 6 into 9 into 5 into 3 into 2 into 1 1620. மக்களே, இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்துட்டு வேற எக்ஸாம்பிள் போகலாம். டபுள் டிஜிட் அண்ட் சிங்கிள் டிஜிட். ஓகேவா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 346 into 4. 346 into 4. 1384. 5234 into 9. 5234 into 9. 47,106. 6 டிஜிட்ல சொல்லட்டுமா? 1,73,425 into 7. 12,13,975. கரெக்ட். இப்படா ப்ராக்டிஸ் பண்றேன், இங்க ஆச்சரியத்துல முழுகி வச்சிட்டு இருக்க நீ. சரி, நானும் ஒரு நம்பர் தரேன். 5,63,200. 10,46,400. செம்ம செம்ம. அப்பா கூப்பிட்டு பேசலாமா? உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு? நீ எப்ப வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு அப்பா உனக்கு கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் பேசலாமா அப்பாவை கூப்பிட்டு? ஓகேவா? அப்பா கூப்பிடுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆக்சுவலா வந்து இவர் அபினவோட அப்பா வந்து யாருன்னு பார்க்கும்போது நீங்களும் ஒரு மேக்ஸ் டீச்சர், அம்மாவும் ஒரு மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு அபினவ் சொன்னார். ஸோ அதனாலதான் அப்படி இருக்காங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி எப்ப வந்து இந்த நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்க இவ்வளோ டேலண்டடா இருக்காரு அப்படிங்கறத? அதான் மேம், இப்போ லாக்டவுன் டைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் க்ளோஸ்டு இருந்துச்சுங்க. அப்போ வந்து வீட்டில் இருக்கும் பொழுது இவனுக்கு வந்து கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆன்லைன் கிளாஸ் வந்து சரியா உட்காந்து அட்டன் பண்ணலைங்க. சரி, ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, சரி பரவாயில்ல 1 இயர் கட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டுட்டோம். ஓ, நீங்க 1 இயர் படிக்க வைக்கல? 1 இயர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா படிக்கிறீங்க. அப்போ அண்ணன் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அதை இது பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னா, இவர் மேத்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாரு. அதுல மேத்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு நம்பர் எழுதி அந்த நம்பரோடைய மல்டிபிள்ஸ் எல்லாம் எழுதிட்டே இருந்தாரு. சரி, அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படிங்க, வாய்ப்பாடு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படிங்க. சரி, ஒரு 16 வாய்ப்பாடு சொல்லணும்னு சொல்லும்போது ஒரு 16 16 2 16 32 சொல்லிட்டு வரிசையா போயிட்டே இருந்தேன். 20 16 320 வரைக்கும் தான் நம்மளுடைய டேபிள்ஸ்ல இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து 21 16 22 16 23 16 சொல்லி வரிசையா போயிட்டே இருந்தேன். அப்படி 116 முடிய 1600 போய் நான் தான் ஸ்டாப் சொன்னேன். அப்போ கூப்பிட்டு சரி பரவாயில்ல, இவன் ஏன் இந்த மாதிரி பரவாயில்ல, நல்ல ஒரு ஸ்பெஷலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த எந்த கோர்ஸ் எதுவுமே எடுத்துக்காம இந்த அளவுக்கு ஒரு குழந்தை சொல்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அபினவோடைய கான்செப்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் மென்டல் மேத்ஸ்னு சொல்லிட்டு மேடம், இயற்கையில அந்த திறன் வந்து உள்ளார்ந்த திறனா இருக்குங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில நம்ம கணக்குகள் எப்படி நேரடி முறையில போடுவோமோ அதே முறையில ரொம்ப அழகா வந்து போடுறாங்க. அது ஸ்பீடா பண்றாங்க. ஒரு நம்பர் வந்து 40 × 26 எவ்வளவு அபினவ்? 40 × 26 1040 இருக்கும்போது அதை வேகமா பெருக்கிடுற அப்படி. அந்த அளவுக்கு வேகமா கூட நம்மளால கூட பெருக்க முடியாது, அது ஸ்பீடா இருக்கு. ஸோ இப்போ அவங்க ஸ்கூல்ல எல்லாம் என்ன சொன்னாங்க இதை பார்த்துட்டு? என்ன எங்கேயாவது பேசியிருக்காப்லையா? எங்கேயாவது இது மாதிரி காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணிருக்காப்லையா? அதான் மேடம், நான் வந்து ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் வந்து சார்ட்ட பேசணும். சார்ட்ட கூப்பிட்டு போயிட்டு திண்டுக்கல்ல வீரமணி சார்னு சொல்லி சார், ஐஐடி ப்ரொஃபஸர், ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தம்பியை கூப்பிட்டு போய், சார் இந்த மாதிரி ஸ்கில் வந்து இருக்கு, என்னுடைய நண்பர் வந்து சண்முக சுந்தர் சார் கூட வந்தார். அவர் சொல்லும் பொழுது சார் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாரு. கேட்டு இது வந்து அமேசிங் டேலண்ட், இது வந்து கோடியில ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான திறன் கிடைக்கும். நான் வந்து இது குறித்து இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டிக்கு நான் மெயில் பண்றேன், அவங்களுடைய ஆண்டு விழா ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் எல்லாம் அவங்களை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது 87th ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் நடந்தது. டிசம்பர் மாசம் நடந்தது. அந்த டிசம்பர் 4 to 7ல 7th அன்னைக்கு வந்து ஹியூமன் கால்குலேட்டர், சைல்டு ப்ராடஜி, ஜிபி அபினவ் பிரத்யூஸ் இன் ஸ்கூல் மீட் அப்படின்னு சொல்லிட்டுங்க இவனுக்கு 1 hour செஷன் ஒதுக்கி கொடுத்து அவுரங்காபாத் ஸ்கூல் குழந்தைங்க கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாரு. அதாவது மேடம்
இப்ப நம்ம அபாக்கஸ் எடுத்துட்டோம்னா அதுல வந்து கூட்டல் கழித்தல் ரெண்டு தான் வந்து ஈஸியா போட முடியும். ஆனா தம்பியை வந்து பாத்தீங்கன்னா பெருக்கல் வகுத்தல், வகுத்தலோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா தசம புள்ளிக்கு அப்புறம் 10 இலக்கம் வரைக்கும் சரியா சொல்லிடுவாங்க. கால்குலேட்டர்ல கூட அது வராது மேடம். கால்குலேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 இலக்கத்தோட கட் ஆயிரும். அதை தாண்டி சொல்லிட்டே போக முடியும். 5 வகுத்தல் 6 3 3 3 ஆமா அதுதான் வருது. ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. 0.83333 இன்ஃபினிட்டிவா போயிட்டு இருக்கு. சொல்லிட்டு அது அப்படியே திரும்ப திரும்ப ஜெட் வேல்யூ. வேற ஏதாவது நம்பர் வந்து நம்பர்ஸ் வர மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். கேளுங்க மேடம். 2 வகுத்தல் 7 2 divided by 7 0.2 8 5 7 1 4 2 8 5 7 1 4. அதுக்கப்புறம் நீ சொன்னனால எனக்கு தெரியாதுடா, இங்க இவ்வளவுதான் இருக்கு. இப்ப அவருக்கு வந்து 7 வயசு. ஆனா இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் போது அவருக்கு எத்தனை வயசு? 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5 இயர்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆமா மேடம். அதனால வந்து இவர் வந்து சைல்டு ப்ராடிஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டில சொன்னா மேடம். காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் திண்டுக்கல்ல இருக்கு மேடம். காந்திகிராம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் வந்து திரு பாலசுப்ரமணிய சார் அவர்கள் வந்து இந்த திறனை வந்து தெரிஞ்சு அங்க கூப்பிட்டுங்க நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே ராமானுஜம் அவர்களுடைய கணித பிறந்த நாள் விழாவில் அங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னாங்க. ஆன்லைன்ல வந்து நேரடியாகவே இந்த நிகழ்வு நடந்தது. இப்ப அவர் வந்துட்டு சொன்னாரு டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 1 hour ஆவது பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அதுல உங்களோட பங்களிப்பு என்னவா இருக்கும்? அது என்ன செய்யணும் மேடம், நாங்க வந்து சும்மா ஒரு கொஸ்டின் கேட்டு விடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வருடத்திற்கு எவ்வளவு செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்ட விடுவோம். ஓகே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ங்கிறது அந்த கொஸ்டின் அவரே கேட்டாப்ல அவங்க கிட்ட. ஓகே, இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல வந்து இவ்வளவு நிமிஷம், இவ்வளவு நிமிடம் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு வினாடிகள், அது பாட புத்தகத்துல இருக்கு. ஒரு நாளைக்கு 86,400 வினாடிகள் அப்படிங்கிறது பாட புத்தகத்துல இருக்கு. இவர் என்ன செய்யறாருன்னா அதை வந்து 365 பெருக்கிறது. 365 பெருக்கி ஒரு ஆன்சர் சொல்ற அப்படிங்க. என்ன ஆன்சர் அப்படின்னா 3,11,36,000 அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வினாடிகள் இருக்கா ஒரு வருஷத்துல? ஒரு வருடத்துல அவ்வளவு சொல்றாரு. அப்புறம் வந்துட்டுங்க சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு அப்படிங்க விளையாடிட்டே இருப்பா அப்படிங்க. திரும்ப என்கிட்ட வந்து அப்பா ராமானுஜம் பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிங்க. 1887 1947 60 வருஷம். ஆனா எவ்வளவு செகண்ட்ஸ்ன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படிங்க. அப்படியா சொல்ல முடியுமா உன்னால? இப்ப சொல்ல முடியுமா? சரி, இப்ப நான் அபினவோட வயசு வந்துட்டு 7 இல்லையா? சோ இப்ப 7 வயசு வரைக்கும்னா இப்போ எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுது நீ பிறந்தப்ப? 22,07,52,000. ஓ மை காட், வாட் a great. இப்போ உங்களோட வயசு சொல்லுங்க சார். நான் அவங்ககிட்ட வந்துட்டு செகண்ட்ஸ் கேக்குறேன். பாட்டி அப்பா பிறந்து 40 வருஷம் தான். அப்ப அப்பா பிறந்து எத்தனை வினாடிகள் ஆயிடுச்சுன்னு சொல்லு. 126,14,40,000. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நொடின்னு நீ சொன்ன? 3,14,36,000. கால்குலேட்டர் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 40 எவ்வளவு சொன்ன? அப்பாவோட கரெக்டா சொல்லு. இப்ப 126,14,40,000. ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட்ரா. சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க இது பார்த்துட்டு? எங்க ஏரியால வந்து இவர வந்து மிஸ்டர் கால்குலேட்டர், குட்டி ராமானுஜம், அப்புறம் இவங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேத்ஸ் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்படின்னு ஓகே, மேத்ஸ் சார்னு கூப்பிடுவாங்க அப்படியா சொல்லியிருக்கேன். நீ ஏதாவது ஷார்ட் கட் வச்சிருக்கியா மைண்ட் கால்குலேஷன்ல? இல்ல எப்படி பண்ற நீ? என்ன வழி அதுக்கு? இப்போ வந்து 47 × 23 அப்படின்னா நான் வந்து 50 × 23 போட்டுட்டு 3 × 23 வந்து கழிச்சிருவேன். ஓ ஓகே ஓகே ஓகே. இந்த ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிச்ச? நீயாவே கண்டுபிடிச்சிட்டியா? சார் இவ்வளோ நேரம் பொறுமையா வந்துட்டு அபினவ் பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நம்ம அபினவ் கிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர் ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு பிலோ 20ல ஒரு 5 நம்பர் கேட்குறேன். கடகடன்னு நீ சொல்லு. எவ்வளோ தூரம் சொல்றேன்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ வந்து 15 30 45 60 75 90 105 120 135 100 165 180 195 210 295 240 245 270 285 200 300 314 333 45. ஓகே ஓகே போதும். 18 18 36 54 72 90 108 126 144 162 180 198 216 234
250 to 270, 280. ஓகே ஓகே. அடுத்தது வந்து சிங்கிள் டிஜிட் மல்டிபிகேஷன் பார்க்கலாம். 6 நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். 6 நம்பருக்கு வந்து நீ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஓகே ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் சொல்றேன். 8 into 6 into 5 into 3 into 2. 1440. சூப்பரா. 3 into 5 into 6 into 9 into 8. 6450. ஆமாண்டா. இப்ப வந்துட்டு டபுள் டிஜிட் இன்டு டபுள் டிஜிட் போலாமா? 96 into 63. 6048. 86 into 96. 8256. 55 into 63. 3465. ட்ரிபிள் டிஜிட் இன்டு சிங்கிள் நம்பர். 896 into 3. 2688. 542 into 9. 4878. சரி ஓகே. இப்போ வந்துட்டு ஸ்கொயர் பார்க்கலாமா? டபுள் டிஜிட் நம்பரோட ஸ்கொயர் பார்க்கலாமா? இப்போ உங்ககிட்ட கேட்கறதுக்காக நான் வேற கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸ்கூல் டைம்ல படிச்சது இதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ நீ தான் ஞாபகப்படுத்தி விடணும். ஓகேவா? 35 ஸ்கொயர் எவ்வளோ? 1225. 40 ஸ்கொயரா? 1600. 57 ஸ்கொயர்? 3249. நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ள சொல்றேன். இது 96 ஸ்கொயர்? 9216. ஓ மை காட். இப்போ ஃபைண்டிங் ஸ்கொயர் ஆஃப் ட்ரிபிள் டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அதனால முடியுமா? ட்ரை பண்ணலாமா? சரி ஓகே. கால்குலேட்டர் தாங்கம்மான்னு தெரியல அப்படின்னு. 657 ஸ்கொயர்? 4,31,600. எக்ஸாக்ட்லி. 967 ஸ்கொயர்? 9,35,089. செம்ம. ஓகே. அபினவ் பட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். 10, 11, 12. இது வந்து 10, 11, 12. 10 into 12 வந்து 120. 11 ஸ்கொயர் 121. The difference is 1. அந்த மாதிரி எல்லா நம்பருக்கும் போடணும். இப்போ நான் வந்து அடுத்தடுத்து இருக்கிற ஒரு நம்பர் சொல்லட்டுமா? 2 டிஜிட் நம்பர் சொல்லட்டுமா? 44, 45. இப்போ வந்து 44 ஸ்கொயர் வந்து 1936. 45 ஸ்கொயர் 2025. The difference is 89. 89 is 44 plus 45. இந்த ரெண்டு நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். எப்படி இவங்க சொல்றான்னு எனக்கு நிஜமாவே தெரியல. இங்க உட்காந்து பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கியூப் ஆஃப் டபுள் டிஜிட் நம்பர் கேட்கலாமா? 72 கியூப். 3,73,248. இது நான் போட்டுக்கிறேன். கரெக்ட். 27 கியூப். 19,683. சூப்பர். வெரி குட். ஃபேண்டாஸ்டிக். கை கொடு. எப்படி நான் இவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன்? நீனு கடைக்கெல்லாம் போனா அப்ப ஈஸியா நீ வந்து ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம். உனக்கு யாரும் ஏமாத்த முடியாது. கரெக்டா நான் சொல்றது? ராமானுஜம் அவர்களை தெரியுமா உனக்கு? கணித மேதை ராமானுஜம் கண்டிப்பா தெரியும். ஓகே. அவர் பத்தி என்ன தெரியும் உனக்கு? சொல்ல எங்ககிட்ட. அவர் வந்து மேத்தமெட்டிஷியன். சோ அவரோட அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்திருக்கியா? என்ன பண்ணிருக்கு? பாத்திருக்கியா? படிச்சிருக்கியா? ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா எங்களுக்கு? சரி சொல்லு. 1729. 12 கியூப் பிளஸ் 1 கியூப் 10 கியூப் பிளஸ் 9 கியூப். ஓ, கணித மேதை ராமானுஜம் அப்படின்னு யாராவது பாராட்டி இருக்காங்களா? யார் பாராட்டினது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டி இருக்காங்களா? சரி. மேக்ஸ் தவிர உனக்கு எல்லா விஷயமும் பிடிக்கும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். என்ன ஆகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னா? நான் வந்து மேக்ஸ்ல ரிசர்ச் பண்ணணும். மேக்ஸ்ல வந்து பெரிய ஸ்கூல் ஆரம்பிக்கணும். ஓ, மேக்ஸ்க்காகவே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும். ஓகே, அதுதான் உன்னோட எய்மா? அதுக்காக படிக்க போற? ஓகே, மேக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். இந்தியாவோட புதிய கணித மேதை வந்துட்டு கிடைச்சிட்டாங்க அப்படியா? அப்படி நாங்க எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஆல் த பெஸ்ட். நீ வந்து இவ்வளோ சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு. அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா வந்துட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டான இடத்துக்கு போகணும். ஓகேவா? பிகின்வுட் சார்பா உனக்கு நாங்க வந்துட்டு அதுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ ஷூட் முடிஞ்சிச்சு. ஐஸ்கிரீம் வேணுமா, சாக்லேட் வேணுமா, என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.